வீரரே இது போல் வாழ்ந்திடவே. எவ்வளவு பெரிய ராட்டமெல்லாம் இருக்கு. இந்த தடவை நிறைய ராட்டம் போட்டிருக்காங்க. ஏன் அம்மு? அதான் பாரு சண்மு, நம்பவே முடியல. பரவாயில்லையே, இந்த தடவை நிறைய ராட்டம் வந்திருக்கேக்க. அதான் நானும் பாக்குறேன். வாங்க எல்லாம் போவோம் ராட்டம் சுத்த. ஓகே, யாரும் ராட்டம் சுத்த போயிட்டாங்க. வாங்க நம்ம போய் ஓரமா உட்காருவோம். ராட்டம்க்கு வாங்க போவோம். சின்ன பொண்ணு வேற லெவல்ல இருக்கு. ஆமாக்கு அம்மா அம்மா பயமா இருக்கா? புடிச்சுக்க. சரி சின்ன பொண்ணு, அலைய கரக்கிட்டு வருது சின்ன பொண்ணு. வாந்தி எதுவும் எடுத்துறாதீங்க, கீழே போய் எடுத்துருவோம். இப்ப வாந்தி எடுத்தீங்கன்னா அடிச்சு விடுவாவ. சரி சின்ன பொண்ணு. நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் நண்பர்களே. உறவுகளேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஒருத்தவ நண்பர்களேன்னு சொன்னதுக்கு சண்டைக்கு வந்துட்டாவ. சின்ன பொண்ணு. ஆமாக்க சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய். இனி யாரும் கோவப்பட மாட்டாவ. ஒழுங்கா வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. சீக்கிரமே ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறணும். ஓகே, பேலன்ஸ் வர்க் நாளைக்கு வந்து முடிச்சுக்கலாம். எப்பா சாமி மண்டை காயுதுடா. உனக்கு கொடுத்ததெல்லாம் சின்ன டாஸ்க். இங்க எல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்காத. எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? விடுமாப்ல, சீக்கிரம் முடிச்சிடலாம். தட்டி விடு. ஆவண்டா, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஏன் தான் போட்டாங்களோ அவளுக்கு. தனியாவே இருக்கா, யார்ட்டையும் பேசவே மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல தான் என் கூட பேச ஆரம்பிச்சிருவாளே. வாங்க போலாம் நம்மளும். மச்சான் வாடா, அவ போறா. நீ என்னடா இப்படி நம்ம சீனியர் பின்னாடி தெரியுற? சீனியர்னா என்னடா, ஒரே ஆபீஸ் தானே, வா பாத்துக்கலாம். நீ பேசுறது அவங்களுக்கே கேட்டிருக்கோம். கேட்டா என்ன, பாத்துக்கலாம் விடு. எனக்கு அடி கன்ஃபார்ம் தான். அப்பல நீ கிளம்பு, நாங்க கேபுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லடா, நீங்க கிளம்புறதுக்கு அப்புறமே நான் போறேன். இப்ப ஸ்வேதா நடந்தானே போயிட்டு இருப்பா. இப்ப கூட அவட்ட பேச ட்ரை பண்ணாமல. இல்ல சந்தியா, அதான் ஆபீஸ்ல பாத்துட்டேன்ல. இனி மறுபடியும் பின்னாடி போனா அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். அவ ஃப்ரீயா இருக்கட்டும், இனி ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான் மாப்ள. ஆமா ஆமா. எதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன், எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனிமேல் நானே நீயானே, இவற்றின் நானே போவேனே. அத்தைங்களை பாரு சண்மு, அனிதா அத்தையை பாரு, அவங்க தான் அல்டிமேட். அடுத்து இந்த ராத்தத்துக்கு போவோமா அம்மோ? போவோம், செமையா இருக்கு. கூட்டம் ஓவரா இருக்கும் போலயே. வா நம்ம போய் லைன்ல நிப்போம். அதுக்குள்ள சின்ன பொண்ணு அத்தை வந்துட்டாங்க அப்படினா அவங்களே இடையில ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இத கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் போய் லைன்ல நிப்போம். அப்பல எல்லா ராட்டமும் சுத்தியாச்சு. வா மாப்ள போய் சாப்பிடுவோம். யாரா இவன் எப்ப பாரு சோறு சோறுன்ட்டு? வா, இந்த ஒரு ராட்டத்தை மட்டும் சுத்திட்டு போயிடலாம். இவன் எங்க கேட்க போறான் இனி? அம்மா சாரிங்க. சாரி, ஆள் நிக்கிறது கூடவா தெரியல. நிஜமாவே பாக்கலங்க. யாரும் வேணும்னு வந்து இடிக்க மாட்டாங்க. வா அம்மு போலாம். ஏய் அம்மா, தெரியாம அடிச்சதுக்கு இத்தனை பேச்சா? அதான் பாரு மாப்ள, சாரி சொல்லியும் திட்டிட்டு போகுது இந்த பிள்ளை. எப்பா, நான் கூட திரும்பினதை பார்த்து திரும்பி வந்து திட்ட போதும்னு நினைச்சிட்டேன்டா. திரும்பி வந்து திட்டுவாளே, அதான் சாரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா எதுக்கு திரும்பி வந்து திட்டுறா? வந்தா பாத்துக்கலாம். வா மாப்ள. எம்மாடி சொல்லு பாட்டியா. ஏன் மக்களே படிக்கட்டுல உட்காந்துருக்க? சும்மா தான் பாட்டியா இங்க வந்து உட்காந்துருக்கேன். சரிம்மா, 2 தோசை ஊத்தி தட்ட மக்களே. சரி பாட்டியா. பேத்தி. ஏன் பாட்டியா? ஒன்றும் இல்லை மக்களே, திடீர்னு உனக்கு கைப்புள்ளையா வாங்கின ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. மக்களே சிரிக்கா? இப்பதான் கைப்புள்ளையா பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாண வயசு வந்துருச்சு என் பேத்திக்கு. சீக்கிரமே என் பேத்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள வந்துட்டாங்கன்னா எனக்கு அது போதும் மக்களே. உன்னை நல்லபடியா அவன் கையில பிடிச்சி கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துருவேன். பாட்டியா இப்படி பேசுறிய? நடக்க போறதானே மக்களே சொல்றேன். அது நடக்கும்போது பாத்துக்கலாம். எனக்கு பசிக்குது பாட்டி. வா மக்களே, தோசை தரேன்.